அந்த லேடி வந்து இந்த கர்மா பற்றி பேசினாங்கல்ல, அது என்னென்னா, கர்மாங்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. அது என்னென்னா, ஒரு ஆடோ மாடோ வெட்டுறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய மனநிலை வந்து அது அவனுக்கு வந்து தொழில். ஆனால் அவனோட எண்ணம் எப்படி இருக்குன்னா, அந்த ஆடோ மாடோ வெட்டினா தான் அவனுக்கு சாப்பாடு அந்த அவங்க வீட்டில். பட் அந்த பாவம் யாருக்கு போய் சேரணுன்னா, நான்வெஜ் சாப்பிட்ற எல்லாருக்கும் போய் சேரணும்னு அவன் நினைப்பானான். அப்போ அந்த பாவம் வந்து அவனுக்கு கிடையாது. அவன் கொலை அந்த ஆடையோ மாடையோ வெட்டினது இல்லை கோழியோ வெட்டினதனுடைய அந்த தண்டனை அவனுக்கு கிடையாது. அது யாரை வந்து சாப்பிட்றாங்களோ, சாப்பிட்றவங்களுக்காக தானே அவன் வெட்டுறான், அது அவங்களே போய் சேரும். அதே மாதிரி இவங்க இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த தாத்தா பாட்டி எல்லோரும் அங்கே ஒரு குரூப் ஆஃப் சோல் தான் வந்து பூமியில் பிறப்பாங்களாம். அம்மா அப்பா அண்ணன் தம்பி அந்த மாதிரி குரூப்பாக வந்து தான் பிறப்பாங்களாம். ஒரு ஸ்பெஷல் சைல்டு அந்த வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அவங்க பணிவிடை செஞ்சு அவங்க கர்மாவை தீர்த்துக்கணும். அப்படி பார்த்தா நான் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுடா. எல்லோரும் எனக்கு வந்து பணிவிடை செஞ்சு தான் அவங்க கர்மாவை தீர்த்துக்கணும். ஆனால் யாரும் ஒருத்தங்களும் செய்ய மாட்டேங்கிறாங்கடா. அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். சரியா? ஆனால் எங்கள் அம்மா மட்டும் அப்படியே மனசெல்லாம் அடிச்சுட்டு ஓடி வரும், திரும்ப ஓடிடும் குந்தாணி. நானே சொல்லிட்டேன் எங்கள் அம்மா கிட்ட, வராத தாய் குளூரில் விரைச்சிப்பேன் அப்படி சொல்லிவிட்டு, எப்படியாச்சும் ஏமாற்றி சின்ன பையன்கிட்டையோ பெரிய பையன்கிட்டையோ தின்னுட்டு கடை அப்படின்னு. இவனையும் உசுப்பிட்டு வச்சுருக்கேன் நான், எங்கள் பெரிய தம்பியும். ஏன்னா அது இங்கே வரும் இவன் சமைப்பான், ஒன்றும் பதிகமாக சமைப்பான், அதை சாப்பிடும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒத்துக்காது, அஜீரணமாகும், அது உடம்பு சரியில்லாமாகும். அதுக்கு வந்து அவன் சின்ன பையனோட அந்த சாப்பாடு தான் செட் ஆகும். ஸோ அங்கேயும் இங்கேயும் சாப்பிட்டு வயிற்று கெடுத்துக்கிறதுக்கு அம்மா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கட்டும், அப்படி தான். சரியா? சரி, இப்போ சொல்லு, என்னை தூக்குவியா? என்னால் நடக்க முடியாது, எனக்கு நிறைய ஊர் சுற்றணும்னு ஆசை. அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு காஃபி ஷாப்புக்குள்ளே போய் உட்காந்து காஃபி குடிக்கணும்னு ஆசை. அதனால் என்னை தூக்குவியா? நீ தூக்கிட்டு அந்த காஃபி ஷாப்புக்குள்ளே போவியா? சரி, நீ எப்போயாச்சும் என்னை பார்க்க வரும்போது அந்த காஃபி ஷாப்புக்குள்ளே போயிட்டு என்னை தூக்கிட்டு போய் உட்கார வைப்பியா? நான் காஃபி குடிப்பேனா? ஓகேவா? ஆனால் காஃபிக்கு காசு நீ தான் தரணும். சரியா? பாய்டா.